வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். என்ன படித்தாலும் அதே சம்பளம் தான் நடப்போம். அருமையான நாடகம், சூப்பர் நாடகம். இது இந்த ஊர் வழக்கமாக ஐயா கம்பு கட்டி விடுறது. ஏன் கட்டி விட்டுருக்கேன்? மாடு வீடு வராமல் இருக்கேன். இந்த கல்யாணத்தில் ஆள் மற்ற நேரம் வரமாட்டேங்கல. உள்ள வெள்ளாட்டம்புழுக்காக கிடக்க வேணும் சொல்லி வந்திருக்கான். டொங்காஸ் போட்டிருக்கான். ப்ரோ துண்டு இல்லைங்க ஐயா. ஐயா விழா கமிட்டி யாருமே இல்லைங்க ஐயா. சுடுதண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கலைங்க. போகிற ஓக்கில் மண்ணவாரி தூத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நானும் ஜம்சாரிமா இருந்தாங்கய்யா. என்னை பார்த்தா எல்லோரும் கரடி தாய்த்து வைக்கிற மாதிரி தெரியும். வாங்க பாப்பா உட்காருங்க. வெதரை இழிச்சு விட்டு உட்காரு. அவ்வளோதான், அதக்கி உட்கார். ஒரு உள்ளே கண்ணு முன்னாடி வரக்கூடாது. வானே வானே அங்கே போய் சேரில் உட்காருங்க. மருதமணி பெரிய ஆளுக்கு பூரா பெரிய கப்பலிங் கொடுத்து உள்ளே ரூம் போடுறான். சொல்லி முடிச்சு போயிட்டே இருப்பான். ரொம்ப சந்தோஷம். கூட்டமே இல்லையே விதி எக்கோய். ஏய் மைசெட்டில் 3 பேர் வேலைக்கு சேர்த்துருக்கிய ரேட்டு கட்டுமாப்பா? நாடகம் பார்க்க வந்தாளுங்களா? என்னது வாங்க. அப்போ வந்தாருன்னா 1000 கொடுக்காம போக மாட்டார். குப்பீர்னு வேர்த்துருச்சடா. அல்ல அல்ல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இந்த அப்போதான் என்ன கால கெந்திர எதுக்குத்தான் போறேன்னு இல்லையே. மைசெட்டு கிடையாதுப்பா. அவர் தான் வந்தவனையே நடிகர்களுக்கு டீ வேணுமா என்ன வேணுமான்னு கேட்கறது அவர் தான். எப்படியும் டீ செலவு மட்டும் 12,000 கொண்டு வந்துடும். அது இறைச்சி ஊற்றி களிமண் அள்ளி. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு மஞ்சள் கொள்ள கிராமத்தில். இன்னைக்கு மஞ்சள் கொள்ள கிராமத்தில் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. அட கண்டாளி மனே என்னடா இப்படி உட்காந்துட்டேன். வேணும் பார்க்கவே இல்லடா பேப்பேமேனே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. கரை ஒத்த மாட்டு வண்டி மாதிரி ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் கூடிருச்சா நன்னானே.
ஒரு ஆள் தானே நல்ல பையனாக இருக்கான். இவன் தாண்டா தமிழன். எங்கிட்ட போனால் ஆந்திராவா கேரளாவா? கை தட்டுங்க பொம்பளை இல்லை மேடம், கை தட்டுங்க. நீ கை தட்டினாத்தான் இப்போ பொங்கல் அன்னைக்கு மண்பானையில் வச்சிருப்பீல. கை தட்டாமத்தான் பூரா குக்கரில் பொங்க வைக்கிற. கட்டம் 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 நத்தும் நத்தும். ஆமாம், பெரிய 2020 ட்ரம் சேவ் பண்ணி டோனி 6 அடித்தவொடனே அப்படி புருன்னு அடிக்கிறேன். போடா முண்டை. உட்காந்துருக்கேன் பாரு, ஆல்ரவுண்டு கரையா கல்யாண வீட்டில் முட்டை கோசு இருக்கிற மாதிரி. ஓ ஏ இந்த செக்ஸ் போடாமே பேசாமறா ஒரு எத்து முடியும் மயிர்மனை. ஓ ஏ அப்போ நக்கல் பண்ணுறேன். நாடகத்தை வழங்கி கொண்டிருக்கும் நாடகத்தின் அமைப்பாளரும் நகைச்சுவை நடிகருமான அன்பாலயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஓ ஏ உள்ளே போய் பொம்பளை பார்க்கலாம்னாரு பல்ல. எங்கள் அப்புதேன் சித்தப்பு. அவன் பேரை சொல்கிற அளவுக்கு பெரிய இல்லை. அவன் அத்தை குளிக்க வந்தவன் மணிகண்டேன். போடுங்க பூரா நம்ம சொந்தக்காரங்க தான். அவன் என்ன பெரிய ஜெல்லிலேருந்து வந்தவனா? அதில் கேரளாவுக்கு புழுக்க ஏற்றுவேன் அவனை போய்கிட்டு. இவன் அப்படித்தான் வெள்ளரி பிஞ்சு வியாபாரி. அவன் கூலை ஏற்றுருவேன். பூராமே நம்ம சம்சாரி வாங்கி தான் போட்டு விடு. தாளக்காரன் நீல கண்டேன். அவன் மண்டி ஓடுறவன். அடிச்சு விடு. மாமா மண்டி போட்டு என்ன பண்ணுவார்? சூம்புவார். என்ன தூங்குவார் மொட்டை. இப்போ தாண்டவனுக்கு வேர்த்திருக்கு. இங்கே ஒலி ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற NSB சவுண்ட் சர்வீஸ். கொஞ்சம் மைக்கு சார் போயிது பங்காளி, அதிருது. மை செட்டு போறியா இல்லை வெடின்று வைக்கிறியாடா? நைவா வைக்கணும் சார். ஓனர் தானே. அப்போ மை செட்டு போடுங்க. அந்த யூடியூப் 2 பேர்த்துக்கு போடுங்க. தம்பி வாங்கப்பா. நரேன் நீ வா. நீ வந்தாத்தே மேடை கலகட்டம். நரேன் சார் இந்த அவங்க சிரிச்சிட்டாங்க விளங்காது. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 பேரும் ராமநாதபுரம் மாவட்டம். வாழ்த்துக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் மண்ணில் பிறந்தாலும் இன்னைக்கு காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருப்பது ஊர்காவல் படையிலே பணிபுரிந்து இந்த நாடக கலையை உலக தமிழனுக்கெல்லாம் எடுத்து சென்ற என் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகில் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யூடியூப் வாங்கிட்டு போறாப்புலையா இல்லை மாட்டுக்கு பொங்கல் கட்ட வாங்கிட்டு போறான்? என்னத்தா தெரியாம வந்துட்டியா? சிச்சுக்க ஈகின்ட்டு வந்து விரிச்சு உட்காருவேன். உன்னை யாரு நீன்னு சொன்னா அப்படி வந்து தரையிலேருந்து அளவு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கும். மற்ற பொண்ணு மாதிரி என்கிட்ட கூடாது. நான் ரொம்ப கிறிசு கட்டவே மைசட்டா கழட்டவா. சரி, ஒலி ஒலி அமைத்து கொண்டு இருக்கின்ற பூரா சித்தம் வாங்கி பெரிய பையங்களுக்கு தான் நான் என்ன செய்வேன். NSB சவுண்ட் சர்வீஸ் வரும்போது ஒரு ஆம்பை கொண்டு வா. என் சிக்கன் தானா? எப்பாய் ஓடியா சோறு விடுறாங்க. அதில் ஒரு கோமனை அடிச்சு கொடுக்குறோம். நல்லா இருக்கும். ரயில் ஊர் கணக்கு எப்படி 40,000 வந்துருமாடா அண்ணே? ஜஸ்ட் மிஸ் வெதரில் அடிக்க தெரிஞ்சு பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய எப்போ சைட்லலாம் சுண்ணாம்பு போட்டிருக்கேன். ஏன் எறும்பு ஓவர? இது என்னது? இது எறும்பு சாப்பிச்சானா? ஏன்னா இந்த வெதர்னா கொட்டையானே. அவனை கழிச்சு பாரு. அவன் ஒரு காமெடி சொல்லாட்டா அவனை தூக்கம் வராது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நல்லதொரு கிராமம். எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் இந்த புண்ணிய பூமிக்கு நாங்கள் வருகிறதை நினைத்து ரொம்ப பெருமைப்படுறோம். மஞ்சக்கொள்ளை அதிகமாக ஸ்கூலில் ஆண்டு விழாக்கு போவீங்களோ? இந்த கைதட்டு சப்பு சப் அருமையான நாய் தான். அதில் எந்த நாய்க்கு தவி பெத்துச்சோ மயிர் உங்கள் ஆத்தாவை சொல்லி வை. நம்ம நாட்டு நாய் என்னடா அப்படி இருக்கு? வர வர நாய் இதை வச்சா மருதமணி எதுவும் பண்ணிவிட்டானா? அவனை மாதிரியே போவேன். உங்களை அத்தனை பேருக்கும் எக்கோ வேணாம், மணிக்கட்டோடு உடச்சி போடுவேன். கேட்கும்போது மட்டும் வை. நான் பப்புனா நீ பப்புனா. எங்கள் அண்ணன் பணி வந்து மைச்செட்டு போடுறது உன் தம்பி கோமாளி. நான் சொல்லும்போது திரு அத்தாச்சி எப்படி இருக்கு? இன்னும் ஒன்று சின்ன வயசில் ரெடி பண்ணவா? ஏதோ உன் குடும்பத்தில் என்னால் முடிஞ்ச உதவி.
உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நான் தான் எம்கே அருள் கொண்டாள். ஓயே பெரிய தாலி மதுரை முத்து விஜய் டிவியில் எபிசோட புலந்தவர். ஓயே இன்னும் சொன்னேன்னா மருதமணி ஜெய் மணியண்டா நெஞ்ச மடுவில் ஒரே எத்துதேன். இங்கே வேறு என் தம்பி சிரிக்கிறியா, எத்தனை வெள்ள கொடியை கெடுக்க கிடத்திருக்கானா, விட்டு படம் பார்ப்பான்டா. அதே அந்த அணத்திரியான் பாரு, டவுசரோடு வந்திருக்கான் பாரு, நீக்குற உள்ளே ஏற்றி வச்சுருவேன். வாங்கப்பா வாங்கப்பா, இவங்க எப்போ வந்தா இங்கே கரையாம்புத்து மாதிரி என் தம்பியை வந்துட்டானா வாய்க்க வாப்பா வாப்பா வா வா, ஆளுக்கு ஒரு கம்பை கழட்டிட்டு போ. வாத்தலையா வேற மாதிரி சொல்லுதாடா. வாத்தலை இங்கே இருக்கவங்க எவனுமே கலர் இல்லடா. இவங்க எந்த சீமையிலையும் போனால் தப்பிச்சு வந்துடுவாங்க. இல்லையே கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வந்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இறுகிட்டாங்கன்னா பூரா கறி மூட்டை நினச்சி அங்கிட்டு போயிடுவாங்க. பேரன்பு கொண்டு என் உயிருக்கு மேலான எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த எம்கேஆர் அந்த கடனை அடைக்க முடியாது. உலகத்திலே கையேந்தக்கூடிய ஏலவாளைக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு வரக்கூடிய என் ஆண் வர்க்கம் அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன். எம்கேஆர் வீட்டுக்கு வந்த உடனே புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, அது வேற டொங்காஸ் இல்லை வேற இது, ஏன்னா அது வேற பழக்கம். கப்ளிங் வாஸ் இந்த கிளம்பிட்டாங்கல்ல, இன்னும் கொலை அத்துருவாங்க. இப்போ வீடு பால் காய்ச்சாமல் போக மாட்டாங்க. அரே இருக்கடா நான் தானே ஆரம்பிச்சு விட்டேன். இங்கே அந்த இடம் ராசி இல்லையா, இங்கே வர்றாங்க வரு போய் ஒன்று கற்றுட்டு வாங்க பாய், தள்ளி இருக்கணும்டா, செவத்தை சரிச்சு விட்டுருக்கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் சாதி மதம் பார்க்காம செம்பு நிறையா தண்ணி மந்து கொடுத்து வீட்டில் உட்காருங்க, அடுத்தது ஒரு வாயாவது சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய என் தமிழச்சி அத்தனை பேரையும் அன்னை தெரசாவை பார்க்குறேன். ஏலே உழுதனைக்கும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய தாலி. போடா போய் இந்த பொம்பளை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவியா போ. எனக்கு இந்த மூத்திர கவச்சி அடிக்கலைன்னா தூக்கம் வராது. அப்படி நீ சொல்லக்கூடாது, ஏன்டா என்னை பார்த்தா மாமா மாதிரி தெரியுதாடா. இங்கே இருக்க அத்தனை பேர் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆன்லாம் சொல்லக்கூடாது. தம்பி விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன் கோடாங்க ஓதம் 70 டன் ஆயிரும். நினச்சி பார்க்குறேன் 70 டன்னுன்னா. நீங்கள் அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் ஏய் நல்லா பேசுகிறான்டாவே, சூப்பரா, நீ எந்திரிச்சு போறியா அதை காசை வெட்டி போடுவாடா. அண்ணே இல்லையாடா, அண்ணேப்பா. ஏன்னா கஷ்டப்படக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. அப்போ பணக்காரன் பூரா நாசமாக போயிடான்றியா கிடையாது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய உழைத்த சம்பளம் மட்டும் போதும், இந்த காசு போதும், நம்ம குடும்பம் முக்கியம்னு வாழக்கூடிய இந்த தமிழர்கள் அத்தனை பேருக்கும் உலகத்தில் எந்த குறையும் வராது. யாருக்கு அதிக சீக்கு வரும்னா பல கோடி கணக்கு காட்ட முடியாமல் தொப்பையை வச்சுருப்பேன். காலையில் வாரு பரம்பக்குடியெல்லாம் இப்படி தெரியுவேன், கசா வந்து ஒரு ஆள் கேட்பேன், என்ன பெருசு இவ்வளோ வேகமாக போறிய, வேகமாக போலேன்னா சொத்து பூரா வேகமாக போயிருமே. அப்புறம் ஏன் வயிறு தண்டி இருக்குது, சுகரு ப்ரெஷரு எல்லாமே இருக்குது, சோத்துக்கு என்ன பண்ணுறிய, இப்படி நடந்து போகிறோம். வாங்க ப்ரோ, ஓகே வாங்க ப்ரோ, முள்ளை வட்டி அடைச்சாத்தே முடிவுக்கு வரோம். வானே போனேன் வேகமாக போனேன், அண்ணே எலும்பு சூப்பர்ண்ணே, அந்த டேபிளில் உட்காராத, குடலில் வாந்தி எடுத்து போயிருக்காங்க. இது என்ன நாடகமாக காது ஊத்த, இது என்ன நாடகம்? பொம்பளை ஆள்கிட்ட கேட்குறேன், ஏத்தாய் இது என்ன நாடகம்னு வந்தேன். என்ன நாடகம் இது? என்னத்த நீ ரேஷன் கடையில் என்ன ஓடுறாங்க தெரியாமல் தானே கியூவில் ஓடுற. ரேஷன் கதவு திறந்தா அம்பிட்டு பொம்பளை கியூவில் நிற்கிற பார்த்தா ரேஷன் கடை அரிசி ஓடுற ஆள் ஒரு மாதத்துக்கு லீவுன்னா திரும்பி வர்றேன். அப்படி சொல்லு. ஒன்று எம்கேஆர்ன்றேன், என்னை காலி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. நான் போட்டிருக்க வேஷம் கோமாளி வேஷம், உங்களை சிரிக்க வைக்கணும். எனக்கும் கடமைகள் காத்திருக்கு இந்த உலகத்தில். இனிமேல் நான் பிறக்க போகிறது கிடையாது, நீங்கள் எல்லாருமே பிறக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான். இருக்க வரை இல்லாதவளுக்கு உதவி செய்வோம், அவ்வளோதான். அண்ணே போகிற ஓக்கில் எப்படி இப்படியே செத்து போயிடாங்க. ஒரு நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா அது வாழும் போதெல்லாம் தெரியாதுண்ணே, சாகும் போதும் தெரியும்.
ஒரு நல்லவன் செத்து தூக்கிட்டு போ, ஊர் சனம் பொம்பளையாள் ஊரா கண்ணீர் வடித்து உருளுங்க, பாடையை விடாது. நல்ல ஆள். நம்ம மஞ்சள் கொள்ளையில் தண்ணி தொட்டி வர்றதுக்கு காரணம் வந்தேன். நல்ல ஆளுக்கு நமக்கு பல லோனு வாங்கி கொடுத்தேன், போய் சேர்ந்துட்டேன். விதி, அந்த கருப்பனுக்கு கண்ணு இல்லை, விதி விதி அப்படின்னு நல்லவனுக்கு அழகும். அழுகுங்க பொம்பளையால ஆம்பளையாலாம். கெட்டவன் செத்து தூக்கிட்டு போனால் வீடு வீடாக பேசுவாங்க. போன தீபாவளிக்கே தாயிலவன் சாக வேண்டியவன் அணிகுண்டு வைக்கும்போது ஓடிட்டேன். அப்போ வெதரில் அடிக்கும், அடிச்சுருந்தா அன்றைக்கி செத்துருப்பேன். எப்போ தெரியும்னா நல்லவே கெட்டவன்லாம் செத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் இருக்க வர எல்லாருமே போட்டி ஓட்டு வாழணும். அவனோட நம்ம முன்னேறணும், இவங்களோட நல்லா வரணும் அப்படின்னு போட்டி ஓட்டி வாழணும். மஞ்சள் கொள்ளையில் உங்கள் பாட்டைங்க எப்படி இருந்தாங்களோ அதை யோசிச்சு பார்க்கணும். இன்னார் மையம் மஞ்சள் கொள்ளை கிராமத்தில் இப்படி வாழ்கிறான்டா, கலை அவனை மாதிரி வாழணும்டா அப்படின்னு இருக்கணும். அப்போ அப்படி இருந்தேன், பிள்ளை இந்த குடிச்சு விட்டு எல்லாத்தையும் அழைச்சி விட்டானடா அப்படின்னு வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஒவ்வொருத்தரும் சாதிச்சு விட்டு போங்க. நல்லா சாதிக்கிறாங்களடா. இந்தா பூரா கணேஷ் போல் புளிப்பு, கணேஷ் போல் போட்டவனை போய் ஒருத்தன் தட்டி விட்டேன். ஓடா அதெல்லாம் போடக்கூடாது, உதட்டில் ஒட்டும்டா, புளிப்பு பேம்பஸ் மாதிரி இருக்கும், அதை வை அப்படின்னு வச்சு. ஆனால் நம்ம பயில மாதிரி கிறித்துவம் முடிச்சே வேணும் கிடையாது. பேம்பஸ் இல்லை, தலையாணி. நீ கொஞ்சம் உள்ள வாவேன், எல்லா கட்ட வழக்கு இருக்கும் போலே உனக்கு. அதில் இந்த புயலை வைக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, இங்கே வச்சேன் வச்சேன், அப்புறம் ஓட்டை விழுந்துருச்சு, சைடில் வையா, சைடில் வைப்பேன், இங்கேயும் எரியுது மச்சான், இங்கே வை, இங்கே வை, அப்படியா கவட்டில் வை உள்ள. அங்கே வச்சா என்ன ஆகும்? அங்கே நாளைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு தான் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பியிருக்கேன், நோட்டீஸ் அடித்து வரேன். ஆனால் எந்த கட்ட வழக்கமும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான். ஒரே ஒரு பழக்கம் இருக்குது உங்கள்கிட்ட, மண்ணை தூத்துறது. அதை என்னைக்கு மணிக்கட்டை ஒடிக்க போகிறேன்னு தெரியும். நோன்னு சொல்லாதத்தா. எங்கள் ஊர்லாம் அப்படித்தான் அடித்து போட்டிருந்த எம்சாண்டை தூத்திட்டு போயிட்டா ஒரு பொம்பளை. எம்சாண்டு பக்கத்து வீட்டுக்காரன் மண்ணை அடித்து போடடா, அந்த காரிப்பன் கேட்கட்டும், அந்த காளிமுனியன் கேட்கட்டுன்னு பூரா பண்ணி தூத்தி அவள் வீட்டு பாத்ரூமை பூச்சிட்டு போயிட்டான். கலையுமே இல்லாமல் அடுத்த லோடு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி பொம்பளையாளுக்கு சொல்கிறேன், மண்ணை வாரி தூத்துறேன் அப்படிலாம் சொல்லாதையே, உன் வீட்டுக்கு போலீஸ் வந்துடும், ரைடு ஓவர். இன்னுமே ஒரு பொம்பளை திட்டும் போது எம்சாண்ட் அள்ளி தூத்திடுவேன், பீசாண்ட் அள்ளி தூத்திடுவேன், தலையில் வந்து ஆலோ பிளாக் கல், பவர் பிளாக் கல்லை தூக்கி போட்டுருவேன். அவளை இந்த நடைமுறைக்கு வரணும் தமிழ்நாடு. வேறு வழி இல்லைடா, விதி. இதில் நடந்த சம்பவத்தை பொம்பளையாளு கேளுங்க தாய். நீங்கள்லாம் நல்லாத்தான் இருக்கீங்க. சில பொம்பளைனால மற்ற பொம்பளைக்கு ஒரு கெட்ட பேர். எங்கள் ஊரில் நடந்தது. மாமியா மருமகளுக்கும் சண்டை ஓட்டு 1 மாதத்துலேயே ஃபைட்டு. உடனே அந்த காலி ஏக்கம் கருப்பன் ஏக்கம் 2 பேரும் பார்த்துச்சே, சாமி ஏற்கிற மாதிரி கிடையாது. மாமியா படக்குன்னு மானாமதுரை போய் ஒரு 5 கிலோ மிளகாயை கட்டப்பையில் வாங்கிட்டு மாஜானியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டான். மாமியா 5 கிலோன்னா மருமக இப்போ வந்தவள்ள ஒரு ஜெயினை அடகு வச்சு விட்டு இப்போ 15 கிலோ வாங்கிட்டு இவளும் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டாளுங்க 2 பொம்பளை. இங்கிட்டு ஆமடா, இங்கிட்டு மாமியா மண்டி ஓட்டுக்கிட்டு தண்ணியை மோந்துக்கிட்டு அரைக்கிறான். மாசாணி ஆத்தா, என் மருமகளுக்கு எப்படியாவது உடம்புல நீர் வராமல் செஞ்சிரு. அங்கிட்டு மருமக அந்த கிழட்டு முட்டையை எப்படியாவது காலி பண்ணிடு. இந்த வட்டம் 15 கிலோ, அடுத்த வருஷம் கைகால சுகத்தோடு இருந்தால் உனக்கு 51 கிலோ அரைக்கிறேன். படுத்து கிடந்த மாசாணி அம்மா எந்திரிச்சிருச்சு. சிவபெருமானை நினச்சிக்கிட்டு மாசாணி அம்மா 250 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. சிவபெருமானே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, இந்த 2 முண்டையை எப்படியாவது காலி பண்ணிடுங்க. மாசாணி அம்மா அரைச்சிருக்கு மட்டும். சிரிச்சுக்கப்பா, ஒரு மாதிரியா சிரிக்கிறியா? எதுவும் வச்சுட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. செய்வினை, செய்வினை என்றால் என்ன? ஒருத்தருக்கு நம்ம தீங்கு நினச்சி செய்யக்கூடிய வினை கொஞ்ச நாளில் நமக்கே மாறும். யாருக்கும் யாரும் செய்யாதீங்க. நல்லா செய், வேற எதுவும் செய், இல்லை வேற எதுவும் நல்ல பழக்கங்களே செய். பூரா கை முட்டியாக தானே இல்லை, நம்ம கமிட்டியாக தான் இருக்காங்க. ஓப்பன் டாக் தான் உலகத்தில். அந்த அந்த தம்பியை கூப்பிடுதே, தாய் என்ன பிள்ளை வளர்க்குற, நீ வீட்டுக்குள்ளே அப்படி குதிக்கிறியா மங்கன்னு. அப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ஈஸியாக கட்டலாம்ப்பா. கிழக்க ஓனால் பொண்ணு எப்படி இருக்குது, நல்லா கூலாரி பாப்பா, நாற்றை பிடிங்க நடுவா. பொம்பளை தொட ஒன்று 1/2 டன் இருக்கும். அக்கால் இப்படி பொம்பளை தான் தேவை.
தட்டு வண்டியில் தூக்கி போட்டு வந்து தாலியை கட்டிட்டு வீட்டில் வந்து அடி பிச்சிருவாங்க பூராமே. அந்த காலத்தில் அவளை போவார் ரிங்கா அடி. இல்லை இது நாடகமாக செக்ஸ் பண்ணுவேன் என்னென்ன இப்படி கேட்குறாட்டா ஆய் புத்ரு. இல்லை தம்பி, அப்போ நம்ம அப்பாக்க காலம் ஐயாக்க காலத்தில் பொண்ணு கிடச்சிச்சுரா. இப்போ கிடைக்கல. இப்போ பூரா பேயாத்துறேன். இது ஏன் ஆளுன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே 7 பேர் நிற்கிறேன். இது ஏன் ஆளு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போன வருஷமே இடம் போட்டோம்ல. நான் இவன் துண்டு போடுறதுக்குள்ள நான் கரிச்சி போட்டேன். நான் எச்சி துப்பி வச்சுட்டேன் உட்கார இடத்துல. பொண்ணு கிடைக்கல, பூரா பேயாத்துறேன். சரின்னு காலேஜ் போனால் இங்கே காலேஜ் பாடம் நடத்துகிற டீச்சரை கணக்கு பண்ணிடுவாங்க. அவங்க கணக்கு பண்ணிவிட்டு ஏழு வந்தால் நல்லாயிருக்கும், ஓளும் பார்த்தா அறுக்குறா. எங்கே வர பெத்ததாயுதப்பே வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உங்களை படிக்க வைச்சால் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று பள்ளிக்கூட ரிசல்ட் வரும்போது அதிக மதிப்பெண் பெற்றது பெண் குழந்தைகள் தான். ஆம்பளை பைய கூட என்ன பண்ணுறேன்னா காலையில் போய் அதுக்கு மூத்திரத்தை குடிங்க. கேவலப்பைய அது எப்படி படிக்குதுங்க? அதெல்லாம் அக்கறை. போன உடனே ஆத்தாவுக்கு கொஞ்சம் முடியலைன்னா காப்பி தண்ணி ஓடும். அத்தா அந்த 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆம்பளை பையன் அப்படி கிடையாது. அப்பா மோந்து வச்சுருக்க செம்பத் அப்படியே எத்தி விடுவேன். என்னடா உங்கள் அத்தா தண்ணி, என்னடா இங்கே கட்டில் படுத்துருக்க நோத்தா விட்டு கட்டில் போட. ஆனால் பெண் குழந்தை தான் பாசத்திலே சிறந்தது என்று எம்கேஆர் சொல்கிறேன். உண்மைதான மங்களி? அதுக்கு போயிட்டு வந்தவொடனே மம்மி எக்ஸாம் இருக்கு மம்மி, நான் படிக்கிறேன். சரிடி தங்கம். இவே அப்படி கிடையாது. வந்தவனே அம்மா சார்ஜ் போட்டியா? என்னப்பா உங்கள் அப்பா எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தார். என்ன எடுக்கிறாரு மயிறு செல்ல கொண்டு வர சும்மா. போய் உட்காந்து படப்புக்குள்ள போய் பிரிப்படை விளையாடுறேன். கிரிச்சு பிச்சா அச்சா ப்ரோ அங்கிட்டு வரேன் ப்ரோ இங்கிட்டு வரேன் ப்ரோ சென்று ப்ரோ. ஊருக்காரன் பூரா காலை திருடை வந்துட்டான், வேலுக்கம் போயிடுறான், அருவாளர்றான். அதுலேயும் இந்த பொம்பளையால் ஊரா அத்தா உங்களுக்கும் இத்தனை கூட இதுக்கு தான் அவங்க மேலே சீன் வர்றது. நீங்கள் செல்லை கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. நீங்கள் சீரியல் பார்த்தா போதும்னு நீ உட்காந்துருக்காத்தா பிள்ளை கெட்டு போகும். பொம்மை படந்தே பார்ப்பேன். பொம்மை வரும். எங்கே போடு இந்த காட்டுக்குள்ளே போனால் சிங்கம் இருக்குது. இதைத்தான் பார்ப்பேன். அப்படி தள்ளி விட நீக்குறக்காரையை வந்துடுவேன். ஏன்னா நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? கொட்டை விடுற மாதிரி இருப்பாங்க. குழந்தைகள் கெட்டுப்போவது காரணம் கைபேசி என்பதை எம்கேஆர் அடித்தளமாக சொல்கிறேன். இதான் உண்மை. 2வது நீக்குறக்காரன். நானா 20 வயசு வரைக்கும் தாலி கட்டினாத்தையும் குழந்தை வரக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. எத்தனை பேர் அப்படி நினச்சேன்? உண்மை. அப்போ இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியாது. பஸ்ஸில் போயிட்டு இருப்பான், படம் மரம் போஸ்ட் மரம் அப்படி போகும். நான் நினைப்பேன் என்னடா எல்லாரும் ஓடுது நினச்சோம்ல. இப்போ அப்படி கிடையாது. 3வது படிக்கிறவே எங்கள் அப்பா காலை பிடிச்சி கடிக்கிறேன். இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகலப்பா. அவங்க அப்பா சொல்கிறார் வாத்தி எதாவது மண்டையை போட்டானடா எதுவும் சொன்னானா வா பள்ளிக்கூடம் வரைக்கும் வரேன். இல்லைப்பா ஏன் ஆள் லீவுப்பான்றேன். 3வது படிக்கிறேன். இங்கேருந்தே சிஸ் ஊத்து இந்த லாங்கு கப்ளிங் இந்த ஓஸ். யாராவன் கப்ளிங் ஓஸ்னே சொல்லி யாராவன்னா அவன் தான்டா சென லாங். அவனுக்கு பிறந்த வந்தே அவன். பம்பா